ஹாய் ஹலோ அண்ட் டேரன் நான் உங்கள் லுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தண்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வி காட் மேரிட். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் தான் பேசிடுவேன், அதனால் சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க. ஓகேடா, ஸோ லெட் கெட் டு தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காமிச்சா ஒரு காலேஜ் தான்டா. அந்த காலேஜில் செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. பார்த்து அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கேங் அப்படியே ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் அப்படியே ஷவுட் பண்ணிட்டு அப்படியே மாற்றி அந்த கேண்டீனையே அப்படியே தலைகீழாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேண்டீனில் தான் இந்த வார் ஃபைட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக எங்கே வரும், ஸ்டாஃப் ரூமுக்கு தான். ஸோ எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க பசங்கள்லாம். அப்போது அது 2 கேங் ஆஃப் பசங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு கேங் ஆஃப் பசங்களுக்கு அவங்க டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கேங் ஆஃப் பசங்க அவங்க கிளாஸ் டீச்சர், அதாவது கிளாஸ் மானிட்டர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அவங்களுக்கு தனி கேபின். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே தனித்தனி கேபின் தான் கொடுப்பாங்க. ஸோ பசங்க எல்லாரும் அப்படி வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போது அந்த பர்சன் தான், எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியாதடா, உங்களெல்லாம் என்ன தான் நான் பண்ணணும் எனக்கு புரியல, எல்லாம் மாற்றி இப்படி சண்டை போடுறீங்களே பொறுக்கிங்க மாதிரி. இதான் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருங்கன்னா, இல்லை நம்ம பெரிய பசங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, சீனியர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சண்டை போடுவீங்களா இப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் தான் கேட்டுட்ருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாமல் பசங்கள்லாம் தலை குனிஞ்சு நிற்கும் போது அதில் ஒரு பையன் மட்டும் அப்படி தனாட்ட நின்றுட்டுருக்கான். வாயில் ஏதோ ஒரு லாலிபாப் போட்டு அவன் பாட்டுக்கு பேக்கெட்டில் அப்படியே கையை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக நின்றுட்டுருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ப்ரொஃபஸருக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே போய் பொல்லுட்டுன்னு ஒரு அவன் செவிட்லேயே. ஆனாலும் அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு அடி யாரு கவலைப்பட போகிறா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே எல்லாரும் வெளியே வரானுங்க. ஏதோ கடமைக்குன்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கானுங்க. இப்போது அங்கே ஒரு பையன்தான், மச்சான்டே என்னடா மயிராண்டி வந்துடா பிடுங்கி படாந்தேன். என்னடா நான் உன் மச்சான்டா, உன் மாம்ஸ், என்ன மச்சான்ட்டு ஓடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே சொல்ல. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவன் அடிக்கிறான், அவன் திட்டுறான், எல்லாத்தையும் வாங்கிக்கிற. இருடா ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. பாரு, தேவையில்லாத பேசிட்டு இருந்தேன்னு வையன் ஃபிலிக்ஸ் மயிராண்டி, மயிரெல்லாம் பிடுங்கி விட்டுருவேன், அதுவும் கையாலே பிடுங்குவேன். என் வச்சான் அறுத்துரு வேண்டாப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபிலிக்ஸ் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். தியாங்க இதை பார்த்து சிரிச்சுட்டு இவன் வார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே கண்ணத்தை தொட்டு பார்த்து அடிச்சிட்டான், இருந்தாலும் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஸ்டாஃப் ரூம் டோரை பார்க்குறான். அது ஓப்பனில் இருக்குது. போய் பேசிட்டு வருவோமா நம்ம ஜங்குக் சார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நேரம் ஜங்குக் இருக்க அதாவது சேம் ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வரான். ஸோ இப்போ தேங்க அடித்தது ஜங்குக் தான். ஸோ அப்படி உள்ளே வர, யாரு? சார் நான் தான். தேவ் எங்கே என்ன பண்ணுற, போ கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்ல, ஐயோ நான் அது கிளாஸுக்கு போகணும், நான் உங்களை பார்க்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே ஷட் பண்ணுறான். எங்க ஜங்குக்கா இவன் ஒருத்தன் எதையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க. அதானே என்ன தானி போட்டாலும் அந்த முறைப்ப மட்டும் விட மாட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அங்கே ஜங்குக் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இது டாப் டே ஒன் ஷாட். ஸோ நான் வெளியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அண்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அங்கே பேக் டு ஸ்டோரி போகலாம். இப்போ அப்படியே காட்டினா, இங்கே பாரு, தேவையில்லாத எதையும் பண்ணிகிட்டு இருக்காது, என் பக்கத்தில் தள்ளிப்போ, நீங்கள் சொன்னால் நான் அப்படி கேட்டுருணுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியாங் தான் அப்படியே பொறுமையாக ஜங்குக் பக்கத்தில் வரான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவனை தள்ளிப்போன்னு சொன்னதையும் நீ சொன்னதெல்லாம் கேட்க முடியாது நானும் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுதா. அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்க அப்படியே அவனை பிடிச்சி அந்த வால்லே லாக் பண்ணி, அட ப்ரொஃபஸர் ஜான் எங்கே போகிறீங்க, அடங்குங்கண்ண, நான் அங்கே ஒரு தான் நின்றுடுறீங்க, மதியாமல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேச, முதல்ல போய் உன் வாயில் இருக்க பொட்டுக்கடையை இறக்கவே, என்ன யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், மூடிட்டு போ, இல்லைனா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ ப்ரொஃபஸர் ஜான் வந்துட்டீங்களா, இது ஏன் காலேஜு, நான் போடல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு செம்ம காண்டாகுது. நீ இப்போ போடலன்னு பையன், நான் பிறகு இதான் கத்தி கூப்பிட்டுருவேன் யாரையா, மரியாதையும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, கிளம்பணுமா
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்து நிற்கிறான். ஸோ ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டும் இவன் செஸ்ட்டும் அப்படி இடிச்சாலும் இருக்குது. ஸோ செஸ்ட் இடிச்சாலே எங்கெல்லாம் இடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸாக நிற்க எங்கள் ஜங்குக்கு செம்ம கண்டாயிடுது. அவன் அப்படியே தள்ளி விட்டு இன்னொரு ஓங்கே ஒரு ஸ்லாப் வைக்கிறான். நீ அடிக்கிற ஸ்லாப் இல்லை அப்படியே ஒவ்வொன்றும் ஜிவ்வனை ஏறுது, அப்படியே ஜிவ்வனை ஒன்று புட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டனை அங்கே இருக்க அந்த டேபிளில் பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே தட்டி அப்படியே விழுகுது. ஏன்னா ஜங்குக்கு தூக்கி அப்படியே அந்த டேபிளில் அப்படியே சாச்சிட்றான். சாச்சிட்டு செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். விடுத்தையும் இங்கே பாரு பெர்மிஷன் இல்லாமல் இப்படிலாம் நீ பண்ணாத விடுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கும் சலைச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு தள்ளி தள்ளி விட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க பிடியிலேருந்து தப்பிக்க முடியல. அவங்க வேற பவர் பாட்டம் பாடியெல்லாம் வச்சிருக்காருல்ல. ஸோ அதனால அவர் பாடியை அப்படி இருக்கு. இங்கே ஜங்குக் விட போறியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கா. ஓ மிஸ்டர் என்ன அவனை விட்டு நான் எங்கே போய் நக்குறதா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அப்படியே நெக்குக்கு இறங்க ஜங்குக்கு செம்ம கண்டாயிடுது. அங்கே பிடிச்சி தள்ளி விட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறான். வாய் 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 மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. பத்தியா பயந்து விடுது, குதிச்சு ஓடுது என் முயல் குட்டி அப்படின்னு சொல்லடா. ஜங்குக்கு அப்படியே வந்து போகிறதா பின்னாடி இருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்சஸ்டா. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணா. எங்கே தேவாங்க தான் மா அந்த டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஸோ அது அவன் வீடு தான். ஸோ உள்ளே வந்துட்டு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணத்தில் ஒரு உமா கொடுத்துட்டு உனக்கு தெரியுமாம்மா. என்னடா என்னாச்சு கண்ணா? அம்மா நீ ஆமா இவ்வளோ பாசமாக கேட்குற. ஆனால் அந்த ஜங்குக்கு இருக்கான்ல ஜங்குக்கு சரி ஜங்குக்கு என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக கேட்குறாங்க. இதுக்கு தேவங்க அப்படியே அவங்க அம்மாவை பின்னாடி இருந்து பிடிச்ச மாதிரி அப்படியே கொஞ்சமாக சைடில் வந்துட்டு அவங்க அம்மாவோட துப்பட்டா அப்படியே பிடிச்சிட்டு அம்மா உனக்கு தெரியுமாம்மா வேணா அடிச்சுட்டு தெரியுமா பாருமா உன் பிள்ளை கண்ணுலாம் சிவந்து போயிடுச்சு. சரி நீ என்ன பண்ண பாத்தியா நீ அவனை ஏசாம நான் வந்து கேட்குறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க ஒரு மாதிரி பண்ண. நீ என்ன பண்ண அதை முதல்ல சொல்லு. ஒரு சின்ன ஃபைட்டு சண்டை போட்டா அதுக்கு என்ன அடிச்சிட்டாம்மா. நீ பண்ணது தப்பு இருக்குல்ல, அப்போ அவன் அடிச்சதுல தப்பே இல்லை. அம்மா என்னம்மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா எனக்கு அம்மா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி குழஞ்சிட்டே கேட்குறான். சரிங்க அவங்க அம்மா ஐயோ பையன் மாதிரி நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே தட்டி போ அப்படிங்கிறாங்க. இப்போது அப்படியே காணிச்சா ஜங்குக் தான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் வரான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுகிட்டே தான் வரான். தேவங்க சொல்லிட்டு இருக்க அந்த சவுண்ட்லாம் கேட்குது. இப்போ அப்படியே வர கரெக்டாக தேவங்களோட அம்மா திரும்புகிறாங்க. அப்போது ஜங்குக்கை பார்க்க ஜங்குக் வந்துட்டியாப்பா வந்துட்டேன் ஆண்டி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே நிற்காம அப்படியே மேலே போயிட்டு இருக்கான். அவன் தியாங்கன்னு ஒரு ஜீவன் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தியாங்க முடி என்னையே கண்டுக்காம போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் வாயை பொழுந்து. இப்போது ஜங்குக் அப்படியே போகும்போது லைட்டாக திரும்பி அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே போகிறான். பாதியாம்மா முறைகிறான். ஏம்மா அவன் அப்படி இருக்கான் ஜெல்ஸா பண்ணலான்னு பார்த்தா முறைச்சே கொள்றாம்மா. டே அவன் தான் அவன்கிட்ட சொன்னான்ல நீ காலேஜ் முடிச்சாதான் எல்லான்ட்டு லைஃப் ஸ்டார்ட் எல்லாமே அவன் என்கிட்டையும் பேசிட்டான். அதனால நீ இந்த மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னை தனி ரூமில் தங்க வைக்கணும் தான் நானும் உங்கள் அப்பாவும் டிசைட் பண்ணிருக்கோம். தேவகுலமே என்ன நினச்சிட்டு இருக்க? நான் அப்படியே காலேஜ் போடுவாக்குள்ள அவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தியா அந்த என்னது என் கிளாஸை மானிட்டர் பண்ணும்போது அவன் ப்ரெக்னென்ட் ஆகிக்கலான்னு பார்த்தா நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? டேய் அப்பா கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா துரத்துறாங்க. இங்கே தேவங்க அப்படியே ஓடிட்டேன் நானும் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் என் பஞ்சாத்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே ஓடி வரான். எங்கள் அம்மா ஐயோ இந்த பையனை வச்சுட்டு இந்த ஜங்குக்கு எப்படி தான் சமாளிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது டே தான் அப்படியே வந்துட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணா அதே ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. அந்த ரூமே பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஒரு வெட்டிங் ஃபோட்டோ தேவங்க ஜங்குக்கும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க செம்ம கெத்தா பிளாக் கோட்டில் ஜங்குக் செம்ம அப்படியே ஏஞ்சலிக்கா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஏஞ்சல் லுக்கில் ஒயிட் கோட்டில் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே தேவங்க வந்து எதையோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாரு என் கையில் ரிங் போட்டா உன்னை வெட்டிடுவேன் மறுச்சி அதை இப்போமே இறங்கி ஓடிடு. ஏன் நீ சொன்னா நான் ஓடணுமா? போடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேவன் ஜங்குக்கு ரிங் போட வேற வழியே இல்லாமல் ஜங்குக்கு ரிங் போட்டிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீ போடாத நீங்க இருந்து இறங்கி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்துப்பான் ஜங்குக்கு. அதை கேட்காம டேப் ரிங் போட அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஏன்னா அடுத்து கிசு தானே ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபாதரும் ஆமாப்பா அப்படின்னு சொல்ல ஃபாதர் அங்கேருந்து ஒதுங்கி போயிடுறாரு. இங்கே போடுற தேவையில்லாத
விடுறா விடு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பிடிச்சி கையை பின்னாடி லாக் பண்ணி அப்படியே ஒரு நச்சின்னு ஒரு கிஸ்ஸு. அப்படியே கேமராமேன்லாம் சார் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன காலம், நச்சின்னு ஒரு கிஸ்ஸு. அந்த பொண்ணான லிப்ஸ் இருக்கியப்பா வாழைப்பழம் மாதிரி, என்ன செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் லிப்ஸே செம்ம சவ எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்த்தா. அப்போ தான் ஜங்குக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்து அடுத்த செகண்ட் அப்படியே வந்து டக்குன்னு பிடிச்சி அந்த வாலோட பின் பண்ண. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. என்ன இங்கே பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, விட என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ போகிறோம் இன்னைக்கு நைட்டு நீ தான் எனக்கு எனக்கு இல்லை ஒன்று நான் ஃபுல்லாக எடுத்து வரேன் இப்போ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு போட்டு தடவிட்டு இருக்கான். ஜங்குக்கு என்னை விட்டு எல்லாம் கத்தி கூப்பிட்டுருவேன், யாரை வேணா கூப்பிடு, எவன் வேணா வரட்டும், இந்த காட்சியை பார்த்துட்டு திரும்பி போட்டோம், எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நீ திருந்த மாட்டேன் மற்றலைக்கு என்னை விடுறா, இல்லைன்னு வைக்கேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியும் உன்னால, முடிஞ்சதை பண்ணிக்கோ, ஆனால் நான் என்னை விடுறதா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அப்படியே வந்து ஒரு மேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுலேருந்து இது பண்ண முடியாது, அவனா விட்டாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இவன் எப்போ விடுவான் அப்படிங்கிற மாதிரி சில மாதிரி நின்றுட்டு இருக்க. எங்க தியாங்கோட கை பொறுமையாக அப்படியே பேக்கில் போகுது. ஜங்குக்கு அதெல்லாம் கொஞ்சம் சென்ஸ் ஆகலை, ஏன்னா அவன் அப்படியே ராக் மாதிரி அவனே மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்போ கொஞ்சமாக போய் அப்படியே கொஞ்சமாக ஜங்குக்கோட பேண்ட்ஸ்குள்ளே கை விட்டு அவன் பட்டு தான் அப்படியே கிராப் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படி விரியுது. அவன் அப்படியே கான்சியஸுக்கு அப்படியே லூஸ் ஆகிடுறான். ஏத்தியம் என்ன பண்ணுற, கையோடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் அப்படியே தேவங்களோட நெஞ்சிலே லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே தேவன் ஏதோ எறும்பு ஊறுன மாதிரி இருக்கு, சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போன கையை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். அவ்வளோதான் ஜங்குக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீ இப்போ விட போறியா இல்லையா? என்ன வாய்ஸ்லாம் பயத்தில் உள்ள போகுது போல். பயத்தில் எனக்கு அருவருப்பாக இருக்குது, கையை எடு. என் பொண்டாட்டி உனக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு அது தெரியும், முதல்ல என் விருப்பம் எல்லாமே என்னை தொடுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணை கலங்கி சொல்ல, அவ்வளோதான் டேக் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறான். எங்கள் ஜங்குக்கு இவன்கிட்ட அழுது தான் சாதிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது அங்கேயே பார்த்துட்டு அப்படியே கிண்டல் காணிக்க, இங்கே பாரு இப்போ நீ பண்ண மாதிரி இப்போ என்ன பார்த்து நக்கல் காணிச்சே, இதே மாதிரி திரும்ப பண்ணேன்னா உன்னை பெட்டில் போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸில் நின்றுட்டு இருக்கான். இவன் எப்படி திரும்பாமே சொல்கிறான், எனக்கு நிறைய இடத்துல கண்ணு இருக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எங்கள் ஜங்குக்கு ஏதோ சொன்னாலும் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே காட்டினான் டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டேயோட அப்பா தான் அப்படியே வந்து அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காரு. உன்ட்ட எத்தனை தடவைடா சொல்கிறது, ஒழுங்கா எல்லாம் காலேஜ் படித்து முடி, இந்த ஒரு இயரை நீ எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுதா? பாரு உன் கூட படிச்சுட்டேயே அவன் ப்ரொஃபஸரே ஆகிட்டான், ஆனால் நீ இன்னுமே காலேஜ் படிச்சுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் உன் அரியர் தான்டா காரணம். முதல்ல அதை முடி, அந்த இலவை முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸில் வேலையை பாரு. நானே உனக்கு எப்போ பார்த்தாலும் சம்பாதிச்சு சோற கொட்டிகிட்டு இருக்க முடியாது, புரியுதா தேவம் அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே தேவங்க எதுவுமே சொல்ல. அவன் பாட்டுக்கு எந்திச்சா கையா அப்படியே பிளேட்லேயே கழுவுறான் அவங்க அப்பா முன்னாடி. அது ஒரு அவமதிக்கிற ஒரு விஷயம் தானே, அதாவது பிளேட்டில் கை கழுவுறது. ஸோ அதனால தேவங்களுடைய பார்க்குறான். எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கு அங்கேருந்து நடந்து போகிறான். எங்கள் தேவங்களோட அப்பாவுக்கு சம்மக்கவும் வருது. தியோங் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்தா அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான். எங்கள் ஜங்குக் தான் அங்கிள் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அங்கிள், அவன் சின்ன பையன்தான் விடுங்க. என்ன சின்ன பையனா? பாரு அவனுக்கு உன்னோட ஒரு வயசு அதிகம். இங்கே பாருங்க அங்கிள், அவன் மனசளவில் இன்னும் சின்ன பையனாவே தான் இருக்கான். இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க அப்பா அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜங்குக், உன்னை நம்பி தான் நான் விடுறேன், அவனை சீக்கிரம் எல்லாம் சரி பண்ணி ஆஃபீஸுக்கு வர வேலையை பாரு. அங்கிள் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும், ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன் அவன் ஒய்ஃபா. அதனால சாரி அங்கிள், என்னால் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஆஃபீஸுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, ஆனால் அவனுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த வேலை அவனை கரெக்டாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. சரி நீ எதோ சொல்கிறேன் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே அப்படியே ஜங்குக் தான் இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மேலே வராரு. மேலே வந்து பார்த்தா தியாங்க காணும். எங்கே போனான் அவன், எங்கேயும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் டோரை பார்த்தா லைட்லாம் ஆஃபில் இருக்கு, எங்கே இருக்குல்ல அப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே காற்று வருது ஜிலு ஜிலுன்னு. ஸோ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பால்கனி டோர் திறந்துருக்கு.
தேவம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போனான். தேவங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக் பொறுமையாக அங்கே போக அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அது ஒரு ஊஞ்சல், அதில் ஓரத்தில் அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு இருக்க எங்கள் ஜங்குக் இன்னொரு சைடு வந்து உட்காடுறான். உட்காந்து அடுத்த செகண்ட் அவ்வளோதான் க்யூட்டாக வந்து தேவங்க அப்படியே படுத்துக்கிறான் ஜங்குக்கோட லேப்பில். ஜங்குக் ஹே தேவங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹெட்டில் அப்படியே தட்டி கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் எப்படி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அடுத்த வார்த்தை எதுவும் பேசல. அவன் பாட்டுக்கு லைட்டாக அந்த ஷோல்டர் இருக்கும், ஸோ இதில் தட்டி கொடுக்க அவன் அப்படியே தூங்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இப்போ அப்படியே தண்டா டேஸ்லாம் பாஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பாசமாக தான் இருப்பான். ஆனால் தேவன் வந்து கொஞ்சம் அப்படியே முரண்டு பிடிச்சி அப்படி தான் சுற்றிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் ரகடா, இல்லை இவன் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். ஜங்குக்கு பற்றி புரிஞ்சுக்காம. ஸோ ஜங்குக்கு மேலே லைட்டாக காண்டு இருக்குது. ஏன்னா அவன் பேசும்போது அவங்க அப்பா பேசுனதை கேட்டிருப்பான், ஆனால் ஜங்குக்கு பேசுனதை கேட்டிருக்கவே மாட்டான். அதனால தேவனுக்கு வந்து ஒரு குட்டி கோவம் இருக்குது. இப்போ அப்படியே வந்துட்டு ஏய் இருங்களா, எங்க அந்த ஃபிளிக்ஸ் நான் எங்க, ஏய் இங்கே வாடா, டி ஃபிளிக்ஸ் மயிறு இங்கே வந்துரு, நானா வந்தேன்னு பையன் செவிட்டு பேருந்து சென்னி திரும்பிடும், இங்கே வாடா. டேய் மச்சான் நீ காண்டாரிடா, அடிச்சிருவிடா, என் வாழ்க்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறைச்சிக்கிட்டே வரான். இப்போ வரலன்னு வையன் வாழ்க்கையை அறுத்துருவேன், இங்கே வா. ஏய் அறுக்கத்துலேயே இருக்கீங்க, ஏன்டா அதுதான்டா இருக்கேன்டா ஒன்று ஒன்ட்ட ஒன்று இல்லை, அறுத்தெடுத்து விளையாடு. ஏய் மோனே நீங்கள் வரல, சரி வரேன், அதுக்கு ஏன்னா கத்துற அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபிளிக்ஸ் தான் அப்படியே பக்கத்தில் வரான். அவங்க அப்படியே பிடிச்சி வச்சு நங்கு மண்டையிலே கொட்டிட்டு இருக்கான். எங்கள் ஃபிளிக்ஸ் டே என்னடா பண்ணுற வேலைக்குதுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்கள் அதெல்லாம் கேட்கலையே, அப்படியே நங்கு கொட்டுறான். ஏய் இதுடா கொட்டினேன். ஏய் ஃபிளிக்ஸ் மாதிரி என்ன சொன்னேன், இந்த ஆப்போசிட் கேங்க்கு அது கிடைக்கக்கூடாது, அந்த சீட் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பாரு அவனுங்களும் ஃபைனல்ஸ் போயிருக்கானுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்கான். பிகாஸ் அதாவது டேக் வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருப்பாங்க. அதுக்காண்டி தான் அன்றைக்கி அந்த கேண்டீனில் ஃபைட்டுமே நடந்திருக்கும். எதுக்குன்னா இவங்கள இந்த மாதிரி டவுன் பண்ணி அந்த பசங்க நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போது 2 பேருமே நேம் கொடுத்துட்டாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படா நீங்கள் விடலாம், நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாளாக வந்து தேவங்க ஒரு மாதிரி மூட் அப்செட்டில் தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ அதெல்லாம் சேர்ந்து பெரிய கோவமாக வந்து நிற்கிது. இப்போ அப்படியே காட்டினா ஜங்குக்கு தான் ஏதோ ஒரு டீச்சர் கிட்ட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு தேவனுக்கு என்கிட்டலாம் பேச மாட்டான், ஏதோ ஒரு சிரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது இன்னும் காண்டாகுது. அப்படியே கையெல்லாம் முறுக்க, ஏய் மச்சான் எல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க, நம்ம ஆளு தேங்க செம்ம காண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளிக்ஸ்லாம் அங்கேருந்து நழுவிடுறான். அப்படியே எல்லாம் பின்னாடி கொஞ்சம் பதுங்கி நின்றுருக்கானுங்க. இந்த தேவன் அப்படியே கோவத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவனோட ப்ரொஃபஸர் வேலையை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான்டா கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் என்னாச்சு, அந்த ஸ்வீட் டீச்சர் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் ஸ்வீட்டி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடா. அவங்க கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்வீட்டி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைட்டாக அப்படிங்கிற ஷோல்டரில் தொட்டு கூப்பிட, சொல்லுங்கள் ஜங்குக் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்டுறாங்க. இல்லை நீங்கள் ஏன் இல்லை என்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்க்க, இங்கே என்ன இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிட்டா, என்னாச்சு ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, எப்பவுமே நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்போ என்னாச்சு, இல்லை இனிமேல் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கு நான் ஆசையப்படல, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கிட்ட எப்படி சொல்கிறாங்க. இங்கே ஜங்குக்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் ஸ்வீட்டியும் ஜங்குக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு இங்கே முதல் தடவை வேலைக்கு வரும்போது ஸ்வீட்டி தான் எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பயப்படும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திருப்பி, ஸ்வீட்டி மிஸ் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ், நீங்கள் இப்படி பேசாமல் இருக்காதீங்க, இங்கே இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் தான், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாவமாக கேட்குறான். இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் தேவை தான் காரணம், அவன் தான் ஏதோ நீங்கள் அவனோடது அப்போல்லாம் சொல்லி அன்றைக்கி நான் அடிச்சிட்டான். அதுக்கப்புறவு ஏதோ மாதிரிலாம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னால் பாடம் கூட ஒழுங்காக எடுக்க முடியல, அவ்வளோ தொந்தரவு. எப்போ நான் உங்ககிட்ட பேசுறது நிறுத்தணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தான் அதுக்கெல்லாம் காரணமா, நான் முதல்ல கெஸ் பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பசங்க, அதாவது தேவங்களோட கேங் தான், அப்படியே ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு, ஏய் மாமே நல்லா நடக்குது, கொஞ்சம் கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் காலேஜுக்குள்ளே, அதுவும் அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட கிளாஸ் ரூமு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லைனா வந்து அது யூஸபிளாக இருந்திருக்காது, இப்போதைக்கு வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்க கிளாஸ் ரூமு. ஸோ அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அங்கே வரான். வந்துட்டு அப்படியே அவங்களோட சட்டையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தாண்டா வேணும், நான் என்னதான் உனக்கு பாவம் பண்ணேன், உனக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்க, ஃபிளிக்ஸ் வாயில் பிறந்துட்டு என்ன ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
அது அது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் தேவனுக்கு சுருன்னு ஏறிடுது. பிகாஸ் தேவன் தான் சொல்லியிருப்பான் இதெல்லாம் காலேஜுக்கு தெரியக்கூடாது நீ உன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது தெரியும். தேவனுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி காண்டு ஏறுது. ஏற்கனவே ஒரு மாதிரி காண்டில் தான் இருந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ கூல் டவுன் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் எல்லாம் சொல்லுன்னு ஏறுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஜங்குக், இனிமேல் இப்படி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கத. அவ்வளோதான், நான் ஒரு ஸ்டாஃப், நீ ஒரு ஸ்டூடெண்ட், அதோட லிமிட் கிராஸ் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. ஓ அப்போ ஸ்வீட்டி கூட நீ லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணுவேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி பிடிச்சி டைட்டாக இழுத்துச்சு. ஏய் இன்னும் 2 நிமிஷத்தில் எல்லோனும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மாற்று, எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போங்க, என்ன நடந்தாலும் இந்த ரூம்குள்ளே வரக்கூடாது, வெளியே போய் கதவை சாத்துறீங்க, நான் கூப்பிடுற வரைக்கும் எவனா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதோ ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க மயிரே போதுன்னு கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கொலைகாண்டில் சொல்ல. அப்படியே ஒரு மாதிரி ஜங்கு கூட இப்போ அப்படி டைட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கான் அவனோட ஒட்டி. என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு கடம் பிடிக்க வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேவனுக்கு புரியுது ஜங்குக்கு நல்ல கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தேவையில்லாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுறான். சாரி தேவன், தப்பான நேரத்தில் வந்துட்டேன், நான் வீட்டில் வச்சு உங்ககிட்ட பேசியிருக்கணும், சாரி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்க. எங்கே போகிற? ஸ்வீட்டி கூட அனுபவிக்கணும்ல, அனுபவிக்க முடியல, இப்போ நான் உனக்கு எல்லாம் தரேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிடு. அப்படியே வந்து பார்க்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது இங்கிட்டே தான். அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு தூக்கி அந்த வாலில் அப்படியே பின் பண்ணுறான். அவங்க பார்க்கவே அப்படியே மசில் பாடி ஒரு மாதிரி இருக்கான். அவன் அந்த கோவத்தில் அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி அப்படியே இருக்கு. அவன் ஹேர்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணி பின்னாடி வச்சுருக்கான். ஸோ அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக தெரியுது. ஜங்குக்கு லைட்டாக பயந்துட்டு ப்ளீஸ் வேணாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சொல்ல. தேவன் நீ கோவத்தில் இருக்கா, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண தேவன். நான் கோவத்தில்லாம் இல்லை, இன்றைக்கி எல்லாம் நடக்குது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டேபிள் போட்டிருப்பாங்களடா, ஸோ அந்த டேபிள் மேலே அப்படியே ஜங்குக்கு லைட் பண்ண வைக்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி எந்திக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணும்போது அப்படியே ஃபோர்ஸாக தள்ளி விட்டுருவான். வலிக்குது தேவன், அப்படி பண்ணாத, என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தானே எப்பவும் சொல்லுவேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. எங்கள் தேவன் அதெல்லாம் கேட்குற நிலமையிலே இல்லை. அவனுக்கு இருக்கு காண்டு, என்ன சரக்கே அடிச்சிருப்பான். ஸோ அதில் வர அந்த போதை அதெல்லாம் ஜங்குக் அப்படியே அந்த லைட்டாக அந்த ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகி அப்படிலாம் இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜங்குக்கை அப்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் ஜங்குக் கற்றுக்கிட்டு இருக்கான், வேணாம் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கல, அப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ப்ளீஸ் வேணாம் விடு விடு என்ன விடு, வலிக்குது தேவன் வலிக்குது, தேவன் வலிக்குது, முடியல தேவன் வலிக்குது, வலிக்கிடும், நல்லா வலிக்கிடும், இப்படி தானே இருக்கும் எனக்கு, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். எங்கள் தேவன் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை, அப்படியே வச்சு செஞ்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எங்கள் தங்க ஒரு மாதிரி ப்ளீஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிக்க. தேவங்களை அதுக்கு மேலே பார்க்க முடியல. என்ன நான் எப்பவும் சொன்னதான், ஜங்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்தா அந்த வேலையை தேவங்க பார்க்க மாட்டான். ஸோ இப்போ ஜங்கு அழுகுறான். அதை பார்த்தோன்னே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பேண்ட் எடுத்து போட்டு அவன் படுக்க போகிறான். எங்கள் தேவன் பண்ணதால் ஜங்குக்கால சுத்தமாக எந்திக்க முடியல. அவன் ஒரு மாதிரி லைட்டாக அழுதுகிட்டே தான் எந்திக்கிறான். அவனுக்கு பெயினாக இருக்குது, ஏன்னா அது இவனோட ஃபர்ஸ்ட் டைம் அவன் வெர்ஜினிட்டியை லாஸ் பண்ணுறது. ஸோ அதனால் பெயினாக இருக்குது அவனுக்கு. அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் பேண்ட்லாம் எடுத்து போடுறான், வெளியே வரான். அங்கே அந்த பசங்கள்லாம் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே பேசல, பக்கத்து ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பான். எங்கே தேவங்க வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அவங்க என்னாச்சுன்னு தெரியலடா, பாதிலையும் வந்துட்டான், ஒரு மாதிரி நான் கேட்டேன், எதுவுமே சொல்ல. மத்தியானம் சாப்பிட கூப்பிட்டேன், மத்தியானமும் வரல, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இங்கே பாருடத்தையும் அம்மா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன், என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அங்கேருந்து போகிற பார்த்தோன்னே ஓகே ஏதோ ஆயிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா, ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் ஏதோ சண்டை போட்டிருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போது அப்படியே தான்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே பேசவே மாட்டேன்றான். தேவங்க பார்த்தாலே அந்த இடத்துல இருக்க மாட்டேன்றான், ஒரு மாதிரி ஓடுறான், தேவங்க கிட்ட பேச மாட்டேன்றான். இப்படியே தான் இருக்குது. இப்போது ஒரு நாள் தேவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. பிகாஸ் எப்போவுமே அவங்க அப்பா ஏசினா ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆறுதலாக இருப்பான். ஆனால் அவங்க அப்பா ஏசினா கூட இப்போ தேவங்க மறுபடியும் அந்த பால்கனியில் தனியாக தான் இருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்கு இல்லை அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்கறதுக்கு. ஸோ அப்போ தான் தேவனுக்கே புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தேவையில்லாத ஒரு மக்கான ஒரு வேலையை பண்ணியிருக்கோம், அவனை ஹர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியுது. அப்படியே வந்துட்டு அந்த ஊஞ்சலில் இருக்கும் போதெல்லாம் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். அவன் மடியில் படுத்துக்கிட்டது அதெல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் பெட்டில் அவன் பக்கத்தில் எப்பவும் படுத்துருக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆனால் சம்டைம்ஸ் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு குட்டி குட்டி ரொமான்ஸ் இருந்தாலே அவன் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான். ஆனால் நான் எப்படி அவனுக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப குழந்தைத்தனமாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், குழந்தை மாதிரி யோசிக்கிறான். இப்போ அப்படியே ஒன் டே தான்
அம்மா ப்ளீஸ்மா அவங்ககிட்ட சொல்லுமா, என்கிட்ட பேச சொல்லுமா, திட்டியாவது பேச சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. தேவங்க நீ ஏதோ பண்ணியிருக்க, அதான் என் மருமகன் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து சரி பண்ணிக்கோங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் தாய் தானா, ப்ளீஸ்மா பையன் ஹெல்ப்னு கேட்குறேன், அம்மா இப்படி பண்ணுறேன், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சுரிஞ்சிட்டே இருக்கான். அவங்க அம்மா காண்டாயி அப்படியே சப்பாத்திக்கிட்ட எடுத்து அடிக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சாஃப்ட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு மாதிரி கேட்க அவங்க அம்மாவுக்கு புரியுது இது எவ்வளோ சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த ஜங்குக் அங்கேருந்து வருவான். ஸோ நான் பார்த்துட்டு ஜங்குக் சொல்லுங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கவே இல்லையா, அவங்க அம்மாவும் கண்ணையும் அப்படி பார்த்துட்டு இருக்கா. ஏமா அவன்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரித்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். தேவங்க செம்ம காண்டாயிடுது, பிகாஸ் அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்லாமல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பாட்டுக்கு நகர்றது தேவங்க செம்ம கடுப்பாயிடுது. துரைக்கு அவங்க அப்பா முன்னாடி இருக்கும்போது எஞ்சி போனதெல்லாம் கோவம் வரலையா, இப்போ ஜங்குக்கு எஞ்சி போனது தான் செம்மையாக கோவம் வருது. இப்போ அப்படியே போயிட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக்கு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி தேவங்க அப்படியே உள்ளே போயிட்டு, டே ஜங்குக் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நானும் கொஞ்சம் பதுங்கி போகிறதுனால எக்ரிட் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எதுவுமே பேசல, ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே வாலில் புஷ் பண்ணா. அவ்வளோதான், ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். ஏய் ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்க, என்ன விடு எனக்கு வலிக்குது என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தேவங்க தான் அவனோட சின்ன லிஃப்ட் பண்ண, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எனக்கு இன்னும் வலிக்குது தெரியுமா, நீ ஏதோ சீக்கிரம் விட்டுட்டு போனேன்னு நினைக்கிறேன், ஒன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அது என்ன ஃபர்ஸ்ட் டைம், அது கூட நீ பார்க்காம, நீ ஹஸ்பண்ட் தான், அன்னைக்கு நீ பொறுமையாக எடுத்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு நான் கதறியும் என்னை ஃபோர்ஸ் பண்ண, நான் வெளியே வரும்போது எல்லாரும் என்னை பார்வேன், உங்கள் அப்பா காலேஜ் தான் எனக்கு தெரியும், அதுக்குன்னு உன்னை மேரேஜ் பண்ணதுக்காண்டி என்னை இப்பெல்லாம் பண்ணுவியா தேவம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுது கேட்க தேவங்க ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்துட்டு சாரி ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே சீக்ஸில் பிடிக்க அவனுக்கும் அப்படியே கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம ஜங்குக் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க ஜங்குக்கு அப்படியே கத்திரி அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணாத, எனக்கு வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கள் ஜங்குக்கும் அப்படியே அழுதுட்டு அவங்களோட ஷர்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கும் தெரியுது நம்ம தேவங்க வந்து இவ்வளோ நாள் பேச வந்தது அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே கட்டினா கிளாஸில் தான் டே வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வச்ச கண்ணை வாங்காம அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கான். எங்க ஜங்குக் தான் நின்னா நடந்தா எல்லாத்துக்கும் டே தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். இதை பண்ணு டே, அதை பண்ணு டே, இதை பண்ணு டே, இந்த நோட்டை வாங்கிட்டோம் டே, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேயை வச்சே வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்தில் டேவை பார்க்கவே பரிதாமாயிடுது. பிகாஸ் வந்து அவன் தான் நோட்டை கொண்டு போய் இங்கேருந்து பக்கத்து பிளாக் வரைக்கும் போயிட்டு வரான். அங்கே போனால் அங்கே இல்லை இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சிம்பிளாக சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது சலிப்பே இல்லாமல் ஆனால் டே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஜங்குக்கு எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான் தேயா. இங்கே தேக்கெல்லாம் புரியுது, இவன் வேனுக்குனே தான் பண்ணுறான், இவன் ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் எதுவுமே சொல்லலை, எல்லாமே ஜங்குக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டேயோட ஃப்ரெண்டு தான், மச்சான் என்னடா அதான் ஃபிலிக்ஸு என்ன டி இல்லை உனக்கு ஏடா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபிலிக்ஸ் இல்லை. இப்போ தேவங்க தான் அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு என்ன மாதிரி வண்டி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்ல தேவங்க அப்படியே தூக்கி காலை தூக்கி இந்த பெஞ்சில் போட்டு அப்படியே ஹாயாக படுத்துட்டு, இல்லை ஜங்குக் ப்ரொஃபஸர் உனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது தேவங்க தான் சத்தமாக கத்தி, ஜங்குக் ப்ரொஃபஸர் என் பொண்டாட்டி, எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வெட்டிங் பண்ணிட்டோம், மேட்ரும் முடிச்சாச்சு, அடுத்த பேபி தான் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்ல எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. அப்படியே தேவங்க ஏன் பார்க்குறான், தேவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, தேவங்க என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது பிடிச்சது இருக்க, பேபி காதெல்லாம் பிடிச்சது இருக்காதுடி, சீக்கிரம் இந்த வயிற்றுல ஒரு பேபி கொடுக்கணும்னு தான் பார்க்குறேன், ஆனால் இப்படி பண்ணுறியா மாமனை அப்படின்னு சொல்ல எல்லா கிளாஸ்மேட்டையும் குலுங்கி சிரிச்சிட்டு இருக்கு. எங்க ஐயோ தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே துரத்திட்டு போகிறான். இங்கே தியாங் அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான்.